உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடப் போகிறோம். நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆமென். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த எல்லாம் சவுண்ட் வைப்பாங்க. உனக்கு சவுண்ட் கேட்க உயிர்த்தெழுந்தாரே. நாம் ஆராதிக்கிற இயேசு ஜீவிக்கிறவர், அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கும் அவர் வல்லமையுள்ள தேவன், மாறாத பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். சந்தோஷமாய் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் உயிர்த்தெழுந்தாரே. மாறித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மாறித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. ஜீவனின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த எஸ் லார்ட். சேர்ந்து ஆராதிப்போமா? மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. நம்முடைய ஆண்டவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். மனுக்குலத்தின் வாழ்க்கையில் இருந்த எல்லா இருளையும் நம்முடைய வார்த்தையினால் அவருடைய இருளான சூழ்நிலையை மாற்றினவர். அவருடைய மனக்கண்களை திறந்தவர். இன்றைக்கும் ஏராளமானவருடைய மனக்கண்களை திறந்து அவரை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எம்மாவூர் சீசர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீசர்களின் எல்லா
பரமானந்தமே எம்மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா உயிருடன் எழுந்த உயிருடன் எழுந்த சொந்தமானாரே சேர்ந்து உயிர்த்தெழுந்தாரே நல்ல கைதட்டி ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெயம் எடுக்கிற கர்த்தர். அவர் வெற்றி சிறந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி சத்துருவை ஜெயமெடுத்த இயேசுவை நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோம். மரணம் முன்கூர் எங்கே, பாதாளம் முன் ஜெயம் எங்கே, மரணம் முன்கூர் எங்கே, பாதாளம் முன் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயத்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாத்திடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த ஹல்லேலூயா மீட்பர் இயேசு என் உயிருடன் எழுந்த சொந்தமானாரே பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே விசுவாசத்தோடு எழும்புவோமே மகிமையிலே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த அருளில் சேர்ந்து புறபாஷேரே கந்தரபா ஹல்லேலூயா உயிருடன் எழுந்த சொந்தமானாரே. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. என் இயேசு என் வாழ்க்கையில் எனக்கு பெரிய சொந்தமாய் மாறி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும்னு நாம ஆண்டவரை தெரிந்து கொள்ளல, இந்த தெய்வம் எனக்கு வேணும்னு நாம தெரிந்து கொள்ளல, அவர் நம்மை தெரிந்து கொண்டதினால நாம அவருடைய ஆலயத்துக்குள்ள அவருடைய பிள்ளையா வந்திருக்கிறோம். செலக்ஷன் நம்ம இல்லை. இந்த தெய்வத்தை அந்த தெய்வத்தை, எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்துல தெய்வம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில நான் தான் உண்மையான தேவன் என்பதை, கர்த்தர் என்பதை, உன்னை உருவாக்கினவர் என்பதை உனக்கு வெளிச்சம் காண்பித்து அவர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். செலக்ஷன் நம்ம வேலை இல்லை,
இந்த உலக மக்கள் இன்னைக்கும் பல கோடி தெய்வங்களை அது தெய்வமா இருக்குமோ இது தெய்வமா இருக்குமோ என்று சொல்லி தேடி தடவி அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனத்தின் மத்தியில் அவர் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்ன்றது எவ்வளவு பெரிய ஆழமான மகிழ்ச்சி பாருங்க. நாம் ஆராதிக்கிற இயேசு ரொம்ப பெரியவர். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் காட். உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும்னா கொஞ்சம் கேப் அப்படியே ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த 4வது 5வது வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடைவெளி கேப் விட்டு உட்காந்துருக்குறீங்க. கொஞ்சம் ஒரு இன்ச்சு அப்படி நாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள். எல்லோரும் வரவங்களுக்கு இடம் கிடைக்கும். இந்த சேருக்கு கொஞ்சம் அப்படி முன்னாடி தள்ளிவாங்க. சேரில் உட்கார்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல், அவங்க பாவம் உங்களையும் எத்த முடியாமல் காலையும் உள்ளே வைக்க முடியாமல் பக்கத்தில் இருக்க சேர்லாம் நல்ல நேரம் வச்சுக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு பாடல், அற்புதமான பாடல், கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நல்ல தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது கர்த்தருடைய கிருபை, அவனுடைய பிரசன்னமத்தில் பெரிய காரியங்களை செய்யும். சேர்ந்து பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். கைத்தட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். நல்லா கை தட்டுங்களேன். நிறைய பேர் டிவியை முறைச்சு முறைச்சு பார்க்கறாங்க, பாடுறதுக்கு தான். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை தட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை தட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ, தேவ புத்திர சன்னில் முன். ஜெய ஜெய கீதம், கை தட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.
சங்கம் அதிரடி கொள்கின்றன. பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றன. இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றன. கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சேர்ந்து எல்லாரும் ஹல்லேலூயா. வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகின்ற ஜெய வீர மேலவாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரது கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுடோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர தன்னி முன். தன்னி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆராதனை உமக்கே. உடபலபஷந்தர ரியாந்தரபன துரபன மந்தரப. ஓ ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரே குரலா உமக்கே. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. விடுதலை உண்டாவதா. தேவ பிரசன்னம் ஜனங்களை நிரப்புவதா. கர்த்தருடைய வல்லமை காருண்யம் இறங்கி வரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அப்பாவின் சமூகத்தில் ஆராதனை. அப்பாவின் சமூகத்தில் ஆராதனை. மறுபடியும் பாடுமா. ஆராதனை ஆராதனை அப்பாவின் சமூகத்தில். Glory God. Thank you Jesus. Hallelujah. சமூகத்தில் ஆராதனை. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். 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 இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். ஓ ஹல்லேலூயா. ஆமென். இயேசுராஜன். எல்லா சகோதரர்களும் கைதட்டி பாடுமா. ஆர்ப்பரிப்போம். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உரபாராதரமோ ரியாந்தரமோ. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆர்ப்பரிப்போட கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போட கர்த்தரை ஆராதிக்கணும் பாருங்க.
என்ன சொல்றீங்க? நம்ம பார்க்காத ஒன்றும் புதிய ஆட்கள் உள்ள வரப்போறதில்ல. ஆமா, அப்படியே பார்த்துட்டு யாரு வாரா யாரு போறா அப்படின்னு. ஆமா, நம்ம இங்க வெறித்தனமா பாடிக்கிறோம் இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார். அவர் வாட்டு எழுதிட்டோம் சார். அவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுந்தார். இப்ப என்ன சார்? மறுபடியும் சேர்ந்து நம்ம பாட போகிறோம் இயேசு ராஜன். உள்ளத்துல இருந்து இந்த சத்தம் வரணும் பாருங்க. உதட்டுல பாடுறது வேற, உள்ளத்துல இருந்து பாடுறது வேற. ஹல்லேலூயா. மறுபடியும் 1 2 3 ஸ்டார்ட். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். ஓ ராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று. ஹல்லேலூயா. இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆராதனை உமக்கே. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற இயேசுவை சகோதரர்கள் நல்ல கையை தட்டி உமக்கே ஆராதனை உமக்கே. முன்னாடி பிள்ளைங்க நல்ல கை தட்டி உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பாவின் சமூகத்தில் ஆராதனை. அப்பாவின் சமூகத்தில் ஆராதனை. ஆராதனை அப்பாவின் சமூகத்தில் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே ராஜா. நல்ல சகோதரர்கள் உமக்கே 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 ஆராதனை உமக்கே. தலைக்கு மேல எல்லாம் கைதட்டி கீதம் கீதம். ஆமென் ஆமென் ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரி. நல்ல ஆர்ப்பரிப்போடு ஓ ஜீசஸ். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார் ஜெயம் என்று நல்ல கைகளை தட்டி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வாயத்தரது இயேசுவே ஜீசஸ். நல்ல சகோதரர்கள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி இயேசுவே. வாலிபர்கள் சொல்லுங்க இயேசுவே. வாலிப பிள்ளைகள் சத்தமா இயேசுவே ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா. பேரின்பமே துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. அப்படியே கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும்படி, தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றும்படி அவர் நம்மை தெரிந்தெடுத்து நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு வெற்றி. இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு ஜெயம். இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி, நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நம்பிக்கையோடு வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் நமக்கு மறைவிடமாயிருக்கிறார். அவர் நமக்கு புகலிடமாயிருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என்றும்
ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தாங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தாங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா துரபலபா துரேகபனதுரா சப்பலதியாமனதுரபா. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. மறுபடியும் சேர்ந்து அல்லேலூயா உருவாக்குகிறவரே பேரின்பமே. அல்லேலூயா சபரபலதரபலரபலரபா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்லா என்ஜாய் பண்ணி கரங்களை தட்டி பாடுக பார்க்கலாம். ஹalleluya thank you jesus. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே. எத்தனை பேர் சேர்ந்து பாட முடியுமா? அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ரபரபரபரபரபா க்ளோரியா ஷகதானரியாங்கரபரபரபா பேரின்பமே. மறுபடியும் சேர்ந்து அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். இன்னைக்கு சாத்தானுக்கு ஒரு பெரிய அடி. குடாபலா சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே. சாத்தானின் சகல தகப்பனே. அல்லேலூயா ஜனங்கள்
சேரேரேரபோ. உமக்கு நன்றி. ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா அல்லேலூயா. இல்லையில்லா அல்லேலூயா எல்லையில்லா. அப்படியே கையை உயர்த்தி சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா எல்லையில்லா. ஆண்டவரே துதிப்பேன் துதிப்பேன் நான் துதிப்பேன் நான் துதிப்பேன் தமது சிறகால் என்னை காத்து. இன்னைக்கு தேவன் உங்களை காக்கும்படி இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறார். என்னை மூடி காத்து. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது மல்பனாகனரகனா. ஆவியின் பட்டயம் எனது. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா சகோதரர்களும் பேரின்பமே அல்லேலூயா இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த நாளிலே ஒரு காரியம் ரொம்ப முக்கியமானது. நான் உமக்காக வாழுவேன், நான் உமக்காக வாழுவேன் ஆண்டவரே, நான் உமக்காக ஜீவிப்பேன். ஆண்டவர் அதைத்தான் 2 கொரிந்தியர் 5:15 வாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 5:15 போடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா thank you Jesus. ஹல்லேலூயா 1 thank you Jesus. 2 கொரிந்தியர் 1:5 வாசிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிழைத்திருக்கிறவர்கள் 2 கொரிந்தியர் அது முதல்ல போட்டதை போடுங்க பார்க்கலாம். 5:15 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்திருந்தார் என்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோமே. கலாத்தியர் 2:20 வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 2:20 அது சொல்லுது, வசனம் சொல்லுது. கலாத்தியர் 2:20 இன்னும் எடுக்கிறீங்க. 2:20 கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. இந்த 2 வசனமும் என்ன சொல்லுது தெரியுமா? நான் பிழைத்திருக்கிறது, நான் வாழ்வது இயேசுவுக்காக. சும்மா ஆமேன் வரக்கூடாது பாருங்க. உண்மையாய் உணர்வோடு நான் வாழ்வது இயேசுவுக்காக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், பின் தீரும்பேனே. மறுபடியும் உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான்
உம் சந்நிதியில் உம் பாதையிலே இன்னல் துன்பமே வந்தாலும் நான் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேன். அப்படியே 2 கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல உமக்காக வாழணும்னு எத்தனையோ பேர் யார் எதுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை நாளிலே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்வேன். ஓ கையை உயர்த்தி ஹல்லேலூயா. உமக்காக நான் ஜீவிப்பேன், உம்மையே நான் பற்றிக் கொள்வேன். Thank you Jesus. கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் அப்படியே பேசுங்க பார்க்கலாம். ராந்தோலோ ரோகோதோனோ ரேகானாசே. இந்த உலகம் எதற்கோ பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவே, நான் உங்களை பின்பற்றி ஓடணும், உம்மை பின்பற்றணும், உம் பின்னே நான் வரணும். என் வாழ்க்கையில எத்தனையோ இன்னல்கள், துன்பங்கள், போராட்டங்கள் வந்ததுனால உங்களை பின்பற்றுகிறதுல நான் கொஞ்சம் தூரமா போயிட்டேனோ ஆண்டவரே, தூரமா போயிட்டேனோப்பா. அப்பா பார்த்து ஏசப்பா கேட்கிறாரு, பேதுருவே என்னப்பா தூரமா வார, என்ன இந்த ஜனங்கள் பிடிச்சு அடிக்க போறாங்கன்னு, என்ன கொன்றுவாங்கன்னு என்ன தூரமா பின்பற்றுறியோ, என்னை தூரமா பின்பற்றுறியோ. எத்தனையோ பேரு அந்த நாட்கள்ல நெருங்கி இருந்த அனுபவம் இன்னைக்கு தூரமா இருக்குன்னு கர்த்தர் பேசுறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய் நீ தூரமா நிக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை தேடி வந்திருக்கிறேன் மகளே. நீ ஒருவேளை என்னை விட்டு தூரமாய் நிற்கலாம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை என் தோளின் மேல் சுமந்து உன்னை காப்பாற்றுகிற ஒரு தேவன் நான். நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை உனக்கு காண்பிக்கும்படி எத்தனையோ தரம் உன்னை சந்திக்கும்படி வந்தேன். ஓ, என்னை தேவன் சந்திக்கும்படி வந்தாரா? ஆம், தங்களின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு இடைப்பட்டது போல உன்னை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறேன். முச்சடியின் நடுவில் மோசேயை சந்தித்தது நான் தான். கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்த கிதியோனை சந்தித்தது நான் தான். மீன்பிடிக்கும்படி படகுகளை ஓட்டி இரவெல்லாம் பாடுபட்டு ஒரு மீனும் அகப்படாமல் வெறுமையாய் நிற்கும் பொழுது உன்னை சந்திக்கும்படி வந்தது நான் தான். அந்த காலத்தை நீ யோசித்து பார். நீ ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது உன்னை தேடி வந்த நான் ஒருவர் மாத்திரமே. உன் வியாதிகளை சுகமாக்கி, உன் கஷ்டங்களை மாற்றி, உன் பலவீனங்களை மாற்றி உனக்கு உதவி செய்த என்னை நீ மறந்து விடாதே. நீ மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்க நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். ஆமென். உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே ஆராதனை செய்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா அந்த காலையில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? அப்படியே கை உயர்த்தி ஹல்லேலூயா. Thank you Jesus. உயிரோடு எழுந்தவரே உம்மை
உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா. மறுபடியும் அல்லேலூயா, ஹோசன்னா. குட்டி பிள்ளைங்க கர்த்தரை ஆராதிக்கப்படும். ஜனங்களுக்காக இந்த காலவெளியினுடைய சமூகத்தில் வரும் ஒவ்வொருவரையும் ஜெயமாய் நீர் நடத்துகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை காணட்டும். விடுதலை ஆகட்டும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, கொல்லாத கட்டுகளிலிருந்து, சாபங்களிலிருந்து இந்த காலவெளியில் விடுதலை ஆக்குகிற வல்லமை சலத்தை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அற்புதம் நடக்கிறது. வியாதிகள் விடுதலையாகிறது. கொல்லாத துரைத்தனங்கள் அழிக்கப்படுகிறது. உனக்கு எதிராக இந்த அக்கினி ஆஸ்திரங்கள் நிர்மூலமாகிறது. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். உங்கள் பணிவிடத்தை மகிமையினால் நிரப்புகிறார். உங்கள் வாழ்க்கையை வல்லமையினால் நிரப்புகிறார். அப்பாவுக்கு நல்ல ஒரு கைதட்டு கொடுக்க பார்க்கலாம். இயேசு ராஜாவை நல்ல கைதட்டு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். சகோதரர்கள் நல்ல உணர்வுபூர்வமாய் கைகளை தட்டி இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் ராஜாதி ராஜாவை நோக்கி நாங்கள் பார்த்து இந்த ஆராதனையின் மகிமையிலே எங்களை கலிகூற பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுக்கு விடுதலையும் தேவ பிரசன்னத்தையும் அருளின எங்கள் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரியவர், சிறந்தவர், அதிசயமானவர். கோடான கோடி தூதர்கள் நடுவிலே துதிக்கப்படத்தக்கவராய் சிங்காசனத்திலே அமர்ந்து உடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காலையில, உலகம் முழுவதும் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த காலையில கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடினதற்காய் ஸ்தோத்திரம். உடைய ஜனத்தின் மேல் உடைய பிரசன்னம் ஆண்டவரே டிராவல் பண்ணதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.